நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள். செல்லா காசான தேர்தல் ஆணையத்தின் கடிதம். பொதுவாகவே தேர்தல் வாக்குறுதிகள் அப்படிங்கிறது மக்களுக்கு ஆசை காட்டி ஓட்டு வாங்கும் கருவியாகவே பயன்படுத்தப்படுது. பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வைப்பு தொகை என்பதில் தொடங்கி பல்வேறு இலவசங்கள் இந்த தேர்தலையும் இடம்பெற தவறல. தேர்தல் அப்படின்னு வந்துட்டாலே இலவசங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மக்களினுடைய உள்ள கிளர்ச்சியை அரசியல் கட்சிகள் தூண்டி விடுவது வாடிக்கையாயிடுச்சு. இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளின் சாத்தியக்கூறுகள் குறித்து வாக்காளர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் எழுதிய கடிதத்தில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. இது தொடர்பாக எல்லா கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையம் எழுதியிருந்தாங்க கடிதம். அது என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம் பார்க்கலாம். தேர்தல் வாக்குறுதிகள் மாநிலம் ஒன்றியத்தின் நிதிநிலைக்கு அடங்குமா இல்லையா என்பது குறித்து வாக்காளர்களுக்கு உண்மையான தகவல்களை வழங்கணும். ஏன்னா வெற்று தேர்தல் வாக்குறுதிகள் பல அசாதாரண விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால ஏற்படக்கூடிய விரும்பத்தகாத தாக்கத்தை தேர்தல் ஆணையம் கண்டு கொள்ளாமல் இருக்க முடியாது. தேர்தலில் கட்சிகள் வாக்குறுதிகள் வழங்குவதை ஆணையத்தால் தடுக்க முடியாது. அதனால கட்சிகள் அளிக்கக்கூடிய வாக்குறுதிகளின் சாத்தியக்கூறுகள் பற்றி வாக்காளர்கள் தெரிந்து கொள்ளணும். அதற்காக அரசியல் கட்சிகள் தங்களுடைய நிதி உதவி திட்டத்தோட வாக்குறுதிகளை அறிவிப்பதற்கான காரணத்தை விளக்கணும். கடந்த காலங்களில் பல கட்சிகள் நிதி ரீதியாக சாத்தியமில்லாத வாக்குறுதிகளை அளித்து அதை நிறைவேற்ற அந்த மாநிலத்தின் வரவு செலவு திட்டத்தை மீறுவதும் அதன் விளைவாக நிதிக்காக போராடுவதும் கவனிக்கப்பட்டது. அதனால வாக்குறுதிகள் அளிக்கக்கூடிய கட்சி அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வருவாய் ஈட்டும் முறைகள், அதாவது கூடுதல் வரி ஏதேனும் இருந்தால், செலவின பகுத்தறிவு, தேவைப்பட்டால் சில திட்டங்களை குறைத்தல், உறுதியளிக்கப்பட்ட பொறுப்புகள் அல்லது கடன் அதிகரித்தல் மற்றும் அதன் மீதான தாக்கம் பற்றிய விவரங்களை வழங்கணும். நிதி ஆதாரங்களின் இருப்பு, வாக்குறுதிகளை நிறைவேற்ற கூடுதல் செலவினங்களை சமாளிப்பதற்கான வழிகள், இது எல்லாத்தையும் வாக்காளர்களுக்கு கட்சிகள் விரிவாக தெரிவிக்கணும். தேர்தலில் கட்சிகள் வாக்குறுதிகள் வழங்குவதை ஆணையத்தால் தடுக்க முடியாது. அதனால கட்சிகள் அளிக்கக்கூடிய வாக்குறுதிகளின் சாத்தியக்கூறுகள் பற்றி வாக்காளர்கள் தெரிந்து கொள்ளணும். அதற்காக அரசியல் கட்சிகள் தங்களுடைய நிதி உதவி திட்டத்தோட வாக்குறுதிகளை அறிவிப்பதற்கான காரணத்தை விளக்கணும். கடந்த காலங்களில் பல கட்சிகள் நிதி ரீதியாக சாத்தியமில்லாத வாக்குறுதிகளை அளித்து அதை நிறைவேற்ற அந்த மாநிலத்தின் வரவு செலவு திட்டத்தை மீறுவதும் அதன் விளைவாக நிதிக்காக போராடுவதும் கவனிக்கப்பட்டது. அதனால வாக்குறுதிகள் அளிக்கக்கூடிய கட்சி அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வருவாய் ஈட்டும் முறைகள், அதாவது கூடுதல் வரி ஏதேனும் இருந்தால், செலவின பகுத்தறிவு, தேவைப்பட்டால் சில திட்டங்களை குறைத்தல், உறுதியளிக்கப்பட்ட பொறுப்புகள் அல்லது கடன் அதிகரித்தல் மற்றும் அதன் மீதான தாக்கம் பற்றிய விவரங்களை வழங்கணும். நிதி ஆதாரங்களின் இருப்பு, வாக்குறுதிகளை நிறைவேற்ற கூடுதல் செலவினங்களை சமாளிப்பதற்கான வழிகள், இது எல்லாத்தையும் வாக்காளர்களுக்கு கட்சிகள் விரிவாக தெரிவிக்கணும். இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை அங்கீகரிக்கப்பட்ட ஒவ்வொரு தேசிய மற்றும் அரசியல் கட்சிகளும் அக்டோபர் 18, 2022க்குள்ள அனுப்ப வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்பட்டது அப்போ. ஆனால் இது தொடர்பாக ஒரு சில கட்சிகள் மட்டுமே பதில் கொடுத்தாங்க. இதில் வேடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய கல்வி, சுகாதாரம் போன்ற தேவைகளையும் இலவச திட்டங்களையும் ஒருங்கிணைத்து அரசியல் கட்சிகள் விளையாடியது தான் வேடிக்கையாக இருக்கு. கல்வி, மருத்துவம் போன்றவை நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கான முதலீடுகளாக கருதப்படணும். ஆனால் தாங்கள் தரக்கூடிய இலவசங்களை நியாயப்படுத்துவதற்காக கல்வி, மருத்துவம் போன்றவற்றை இலவசங்களின் பட்டியலில் அரசியல் கட்சிகள் சேர்த்து கம்பி கட்டும் வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ கூட தேர்தல் அறிக்கையை வெளியிடக்கூடிய கட்சிகள் தேர்தல் ஆணையம் கூறுகிறபடி வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து மக்களுக்கு தெரிவிப்பதே கிடையாது. ஏன்னா ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை தங்களுக்கு ஏற்றவாறு அதற்கு வரையறையை நிர்ணயித்து கொண்டு மக்களை ஏமாற்றுவதற்கு வசதியாகவே அத்தகைய சாத்தியக்கூறுகளை தெரிவிக்க அரசியல் கட்சிகள் மறுக்கிறாங்க. ஜப்பானில் இலவசங்களை ஏன் தர முடியாது அப்படிங்கிறதுக்கான 5 முக்கிய காரணிகளை தெரிவிக்கிறாங்க. செழுமையினால் உருவான செல்வத்தை எடுத்து கொடுத்து ஒரு ஏழைகளை செல்வந்தர்களாக்கிவிட உங்களால் முடியாது அப்படிங்கிறது ஒன்று. அடுத்ததாக, வேலையே செய்யாமல் ஒருவனுக்கு இலவச பொருட்கள் வழங்கப்பட்டா அதற்காக மற்றொருவன் எதையுமே பெறாமல் உழைக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற லாஜிக் தான் ரெண்டாவது. ஒரு அரசு ஒருவனுக்கு எதையுமே இலவசமாக வழங்க முடியாது. ஏன்னா எந்த காரணமும் இல்லாமல் அரசு யாரிடமும் பணம் பெறுவது கிடையாது அப்படிங்கிறது மூன்றாவது காரணம். ஒரு செல்வத்தை பிரித்து கொடுப்பதன் மூலமாக அந்த செல்வத்தை பன்மடங்காக பெருக்கிவிட முடியாது அப்படிங்கிறது நான்காவது காரணம்.
உழைப்பே இல்லாமல் சிலர் சலுகைகளை பெறும்போது உழைத்து சம்பாதிக்கிறவர்கள் தாங்கள் மட்டும் அதே வசதிகளை பெற எதற்காக உழைக்கணும், அது வேஸ்ட்டு தானே அப்படின்ற எண்ணத்தை தோற்றுவிடும் அப்படிங்கிறது 5வது காரணமாகும். இந்த பரிபக்குவமான நிலையை ஜப்பானில் அரசே கற்றுத்தராங்க. ஆனால் இங்கே அரசே ஒரு பக்கம் இலவசங்களை கொடுத்துட்டு மறுபக்கம் அதை ஈடுகட்ட வெவ்வேறு வழிகளில் மக்களிடமிருந்து பணத்தை வரியாக கறக்குறாங்க அப்படிங்கிறதா வேதனையான உண்மையாக இருக்குது.